இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் வந்து செய்ய போகிறோம். இது வந்து முள்ளு காய்ங்க, அதனால வந்து தோல் சீவிட்டு இந்த முள்ளுலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இப்போ தண்ணியில் வச்சுருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி வதக்கிட்ட பிறகு நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய தக்காளி, புளி வந்து ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம் பழம் சைஸு வந்து புளி, குழம்பு மிளகாத்தூள். இது வந்து புளியோதரைக்காக தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறது. இதுலேயும் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கு. இது வெந்தயம், இது வந்து மிளகு. இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு இது போட்டு வதக்கிட்டு கூட வந்து நம்ம தேங்காயும் வந்து இவ்வளோடு போட்டு வதக்கிக்க போகிறோம். பூண்டு வந்து ஒரு 10 பல்லு உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ வதக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யத்தை பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சுங்க. அந்த 2 பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் வந்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. இப்போ நம்ம இதை இந்த ஐட்டமும் வதக்கிக்கலாம். பாத்திரம் காஞ்சிட்ருக்கு. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி இதில் போட்டு வதக்கலாம். வெங்காயம் இந்த பதத்துக்கு வதங்கினா போதும், ஏன்னா நம்ம அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம தக்காளி தேங்காய் இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் ஜூஸ் வச்சு வதங்கியாச்சு. இப்போ இந்த மிளகாத்தூள், அப்புறம் இந்த புளியோதரை பவுடருக்கு அரைச்ச கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, ஜீரகம் அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. மிளகு வந்து ஒரு 20 மிளகுக்கு, வெந்தயம் இது வந்து இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அப்படி இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து இது வதக்கும்போது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, எள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கூட தனியா வந்து ஒரு 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 4 போட்டு கூட வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கணும். இந்த மாதிரி இந்த மசாலா வந்து ஒரு பச்சை வாசனை போக 1 நிமிஷம் அப்படி வதக்கிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி வந்து இந்த பூண்டு சின்னதாக வெங்காயம் வதக்கிறதுக்கும் இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி 4ஆவும் கட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் பாருங்க இந்த மாதிரி, அப்போதான் வந்து இந்த மசாலா வந்து உள்ளே போயிட்டு நல்லா வேகும். நம்ம வந்து இதை தனியாக வதக்கிலாம் வந்து ஒன்றா சேர்க்க போகிறது இல்லை. இப்போ நம்ம இதை தாளிச்சுட்டு வதக்கிட்டே இருக்கும்போதே வந்து அதை அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து கூட சேர்த்து கொதிக்க விட்டுட்டு கடைசியாக நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கே வந்து ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வந்து நல்லெண்ணெய் தாங்க. அது கடைசியாக ஊற்றினாதான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும். பாருங்க எல்லா கத்திரிக்காயுமே இந்த பக்கமும் கட் பண்ணியிருக்கேன், இந்த பக்கமும் கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே முழுசாக தான் இருக்கு. இப்போ இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அடுப்பை வந்து நிறுத்திடலாம். நான் வந்து இப்போ இதை ஜாருக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டு தாளிக்கிறத பார்க்கலாம்.
இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இந்த மாதிரி கட்டியாக அரைச்சாதான் நம்ம வந்து திக்காக பண்ணுறதுக்கு நல்லா வரும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். அதே பாத்திரத்திலே வந்து தாளிச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய், ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம் கொஞ்சம். வந்து நம்ம வெந்தயம் வந்து இப்போ தாளிக்க வேணாம், அது வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து கடுகு பொரியுது. இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் வதக்கிட்டு கத்திரிக்காயும் கூட போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து காய் போட்டு இது வந்து கொஞ்சம் திருப்பி விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தனியாக வதக்கி போட்டோம்னா அந்த கத்திரிக்காய் உள்ளெல்லாம் மசாலா வந்து சரியாக போகாது. கத்திரிக்காய் வேகிறதும் வந்து நம்ம உடனே புளி ஆட் பண்ணிடுவோம். அதனால வந்து இப்போ மசாலா ஊற்றி கத்திரிக்காய் வெந்ததும் புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறின பிறகு நம்ம வந்து அந்த அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். பாருங்க, கலர் வந்து இப்போ மாறி இருக்கு. அந்த வயலட் கலர் வந்து ஒரு ப்ரௌனிஷாக வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு மாதிரி நம்ம வந்து இதுக்கு கிரேவிக்கு தேவையான பாதி உப்பு வந்து நம்ம இப்போ போடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வந்து கடைசியாக சேர்த்துட்டு நல்லா இப்போ கலர் மாறிடுச்சு. தேவையான அளவுக்கு வரும் வந்து இப்போ நம்ம இந்த வீடு வந்து சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி எப்படியும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த மிக்சியில் வந்து கொஞ்சமாக அளவு தண்ணி, ஏன்னா இது திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னாலும் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி ஆகிடும். இப்போது இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் வந்து கூட சேர்த்துருக்கு. இந்த அரைச்சி விழுது சேர்த்ததும் இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சுட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கத்திரிக்காய் வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த புளியை சேர்த்துக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு அழுத்தனா இது பாருங்க, அழுத்தம் கொடுக்குறது நல்லா வெந்துருச்சு. அதனால இந்த ஸ்டேஜில் புளி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சாச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து இது கூட சேர்த்தாச்சு. இந்த சின்ன பேக்கெட் இருக்குங்களா, அது வந்து ஒரு பேக்கெட் எடுங்க, முக்கால்வாசி ஊற்றிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பு வந்து நிறுத்திடலாம், போதும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கவி சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.